மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் ஏரிகள், குளங்கள் மற்றும் கிணறுகள் வறண்டு கடுமையான வறட்சி ஏற்பட்டுள்ளதால் நெல், கரும்பு, நிலக்கடலை உள்ளிட்ட பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ஒகேனக்கலில் 100 அடிக்கும் கீழ் மட்டுமே நீர் வந்து கொண்டிருப்பதால் அப்பகுதியில் குடிநீருக்கு கூட தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாகவும், ஒகேனக்கல் உபரிநீர் திட்டம், எண்ணோக்கோல் கால்வாய் திட்டம், அணையாலம் அணைக்கட்டு திட்டம் ஆகிய திட்டங்களை நிறைவேற்றினால்தான் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் தருமபுரி விவசாயிகள் தெரிவித்தனர். ஒட்டுமொத்த பாலக்கோடு பகுதி விவசாயிகள் சார்பாக நான் அந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்னன்னா, கிட்டத்தட்ட 2000க்கு அப்புறம் 25-26 ஆண்டு காலமா எங்க பகுதி வந்து கடுமையான வறட்சி நிலவிட்டு இருக்குது. இப்போ எங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா, அப்போ எல்லாம் 2000க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுவாகவே நல்ல மழை பெய்யும், கிணத்துல தண்ணி எல்லாம் ஊறும், நாங்கள் அதுவே பாய்ச்சிக்குவோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சொட்டு நீர், அதாவது தண்ணியை வந்து சிக்கனப்படுத்துறதுக்கு, விவசாயத்தை பெருக்கிறதுக்கு அரசாங்கத்தோடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் சொட்டு நீர் வந்து போட்டுதான் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட அந்த சொட்டு நீருக்கு கூட தண்ணி இப்போன்றது வந்து ரொம்ப கடுமையா இருக்குது. ரெண்டாவது விஷயம்னா, விவசாயத்துக்கு அடுத்தது வந்து மாடு வளர்ப்பு. இந்த மாடு வளர்ப்புக்கு மாடு கூட தண்ணி இல்லாத சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா மனுஷனுக்கே குடிக்கிற தண்ணி இல்லாத மாட்டுக்கு எப்படி நாங்க அது பண்ண முடியும்? அதனால வந்து 25 ஆண்டு காலமா எத்தனையோ ஆட்சிகள், திமுக, அதிமுக அந்த மாதிரி எத்தனையோ ஆட்சிகள் மாறி மாறி வந்துச்சு. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் இதை வந்து பெண்டிங்கில் போட்டிருக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து அரசியல் யூகம் தான் நினைக்கிறேன். இதை பத்தி நான் என்னுடைய பார்வையில அரசியல் யூகம் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு எங்க பகுதி மக்கள் செழிப்பா பழைய நிலைக்கு வரணும்னா, விவசாயிகள் வந்து இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னா, விவசாயத்தை விட்டுட்டு எல்லாம் ஓசூர், பெங்களூர், அந்த மாதிரி கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு வாழ்வாதாரத்தை தேடி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதையெல்லாம் மாற்றி மறுபடியும் இங்கே ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அரசாங்கம் முயற்சி பண்ணுச்சுன்னா, இந்த தூள்செட்டி ஏரி திட்டத்தை கொண்டு வந்து தென்பெண்ணை ஆற்றுல வீணாக கடலில் கலக்கக்கூடிய உபரி நீரை வருடத்திற்கு ஒரு முறையாவது தூள்செட்டி ஏரி நிரப்பி, அதன் மூலமா ஜர்தல ஏரி வழியாக, தாமரை ஏரி வழியாக தும்பலி ஏரி டேமுக்கு எல்லாம் தண்ணி நிரப்பினீங்கன்னா, வருடத்திற்கு ஒரு முறை உபரி நீரை மட்டும் நிரப்பி விட்டீங்கன்னா, இந்த பாலக்கோடு பகுதி விவசாயிகள் வந்து ரொம்ப செழிப்பா இருப்பாங்க. வேற எங்கேயும் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காது. இந்த அரசாங்கம் வந்து இந்த புதுசா பொறுப்பேற்கக்கூடிய டிவிக்கு அரசாங்கம் கடந்த கால அரசாங்கத்தை மாதிரி நடந்து கொள்ளாம, இந்த பாலக்கோடு பகுதி மக்கள் விவசாயிகளுக்கு இந்த ஒரு நல்ல திட்டத்தை நிதி ஒதுக்கி மிக விரைவில் செய்து கொடுக்குமாறு பாலக்கோடு பகுதி விவசாயிகள் சார்பாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.